கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் பெரியவருக்கும் சிறுவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் இந்த மாலை வேளையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களாக நீங்கள் எல்லோரும் இந்த டிவிக்கு முன்பதாக இருந்து தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீங்க. ஒவ்வொரு வாரமும் இதை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் தெய்வம் ஒரு வெளிச்சத்தை தருவார் என்று நான் விசுவசிக்கிறேன். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்கு நேரே நம்ம கடந்து போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு விஷயம் நம்ம கண்களை மூடி நான் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பிதாவை, இந்த நாளில் இந்த வார்த்தைகள் ஆண்டவரை உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமாய், இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு தீபமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராம். பிசாசு எந்த விதத்திலையும் இந்த வசனத்தை சிந்தனையிலிருந்து எடுத்து போடாதபடி, மனதிலிருந்து எடுத்து போடாதபடி இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் அப்படின்னு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளில் கேட்ட வசனம் நம்முடைய வாழ்க்கையில் இங்கு பார்க்கிறோம். தேவனுடைய சிஷ்யராய் இருக்கிற பேதுரு, யோவானும் தேவாலயத்துக்கு அவர்கள் கடந்து போகும்போது அவரிடத்தில் ஒன்றுமில்லை. ஆனால் அவரிடத்தில் சொல்லுகிற அவர்கள் அந்த முடந்தனாய் இருக்கிறவன் ஏதோ ஒன்று இவர் இடத்திலிருந்து கிடைக்கும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட இவர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களிடத்தில் உனக்கு தர வேண்டிய ஒரு பணம் என்னிடத்தில் இல்லை, ஆனால் எனக்கு இருக்கிறத, எனக்குள்ளே இருக்கிறத ஒன்றை உனக்கு நான் தருகிறேன் இயேசுவின் நாமத்தை. அதுதான் பொண்ணு வெள்ளி என்னிடத்தில் இல்லை, நசரனா இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட. பிரியமான தேவனுடைய பிள்ளையை, இங்கே நம்ம பார்க்கிறோம் இவரிடத்தில் ஒன்றும் இல்லை, ஆனால் இவரிடத்தில் ஒன்று இருக்குது, இயேசுவின் நாமம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த இயேசுவின் நாமத்தில் நீ எழும்பி நட என்று சொல்லுகிறான். யோவான் 14வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது, என் நாமத்தினாலே 14 வாசிக்கும் போது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இங்கே இயேசுவின் நாமத்தினால இவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் எழும்பி நட. இயேசுவின் நாமத்தை அந்த கரங்களை பிடித்து தூக்கி விடும்போது பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மிடத்தில் இன்றைக்கு எல்லாமே இருக்குது. இன்றைக்கு நம்ம இந்த உலகத்தில் நம்ம பலதையும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி கேட்குறோம். ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஒரு ப்ரேயரில் கண்டிப்பாக நான் கடந்த நாட்களை தான் சொல்லுகிறேன். இன்றைக்கு மறுபடியும் ஏன்னா பவுல் சொன்னால் மறுபடியும் உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன், எனக்கு ஒரு போது இல்லை. ஸ்தோத்திரம். ஏன்னா அப்போ பாருங்கள், இன்றைக்கு பலரும் நம்ம எல்லாமே செபித்து எல்லாமே வாங்குகிறோம், ஆனால் நம்மிடத்தில் இருந்து மற்றவங்களுக்கு இதுவரையும் மனுஷன் கொடுக்கிறது. இன்றைக்கு ஸ்தோத்திரம், உலகத்தில் மனுஷர்கள் இன்றைக்கு பலரும் பல ரீதியில் உதவி செய்கிறார்கள். கவர்மெண்ட் இன்றைக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு உதவி செய்கிறது, பெரிய பெரிய முதலாளிகள் உதவி செய்கிறார்கள், அநேக நன்மைகளை இன்றைக்கு பலரும் செய்கிறார்கள். ஆனால் இந்த நன்மைக்கு ஸ்தோத்திரம், இவங்க செய்யாத ஒரு நன்மை தான் பேதுரும் யோவானும் இங்கு செய்கிறதை காண முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இவருடைய வருத்தம் என்ற பிரைஸ்தலோ இந்த முடந்தனுடைய வருத்தத்தை கண்டு இவருடைய வருத்தத்துக்காக இயேசுவின் நாமத்தில் இவர்கள் அற்புதம் செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த முடந்தனுக்கு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த முடந்தனாக இருக்கிற இவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஸ்தோத்திரம் பணம் இவருக்கு வரும். ஏன்னா கடந்த நாட்கள் நான் யோசித்தேன், ஒரு ஸ்தோத்திரம், ஒரு பிச்சைக்காரன் நான் பஸ்ஸில் இருக்கும்போது, ஒட்டச்சத்திரத்தில் நான் பஸ்ஸில் இருக்கும்போது பார்த்தேன், ஒரு ஆள் 10 ரூபா வச்சு போடும்போது ஒரு நாளைக்கு ஒரு பஸ்ஸில் ஏறினாலும் அவனுக்கு 100 ரூபா குறையாமல் கிடைக்கும்.
குறைஞ்சது ஒரு 50 ரூபா வச்சு பார்த்தாலும் 10 பஸ்ஸில் ஏறுனா 500 ரூபா. ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கு ஒரு 10 பஸ்ஸில் ஏறும்போது அவனுக்கு ஒரு 500 ரூபாய் கூலி வேலையை காட்டிலும் இன்றைக்கு அவனுக்கு ஒரு மாதத்துக்கு 10 நாள், ஒரு நாளைக்கு 500 வச்சு பார்த்தா 30 நாளாகும், அது ஒரு 15 ரூபா கிட்ட சம்பளமாச்சு. ஸ்தோத்திரம். அப்போது இந்த ஸ்தோத்திரம் முடந்தனுக்கு பணத்துக்கு குறைவு இருக்கும்னு, ஏன்னா தேவாலயத்துக்கு முன்பாக தான் இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல வருமானங்கள், ஏனென்றால் ஸ்தோத்திரம் சர்ச்சுக்கு வரவங்க அவங்க கண்டிப்பாக இந்த முடந்தனுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இவனுக்கு அந்த அளவில் பார்க்கும் பொழுதோ இவனுடைய பொருளாதாரத்தில் குறைவு இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் இவனுடைய பொருளாதார தேவைகளை தான் மற்றவர்களை சந்திக்கும் பொழுது ஒரு தெய்வத்தினுடைய சிஷ்யனாயிருக்கிற பேதுரும் தேவனுடைய சிஷ்யனாயிருக்கிற யோவானும் என்ன செய்தார்கள்? இவர்களுக்கு இது இவன் வாழ்நாள் முழுவதும் இது அவனுக்கு நிறைவு கொடுக்குவது கிடையாது. இயேசுவின் நாமத்தில் ஒரு மனுஷனுக்கு ஒரு பொன்னும் வெள்ளியும் உலகத்துடைய எதுவும் அவனுக்கு நிறைவு கொடுக்காது. நிறைவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது இயேசுவின் நாமத்தில் தெய்வம் செய்கிறது தான் அது நிறைவு கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கு ஏவாளுக்கும் நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஆதாமு ஏவாளுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவு இருந்தது. பிரைஸ், தெய்வம் கொடுத்த நிறைவு. ஆனால் சாத்தான் அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்திருந்த அந்த நிறைவை என்ன செய்தாம்னா சாத்தான் என்ன செய்தான்? வாஞ்சிக்கிறான். பிரைஸ் அலோ. அப்போ பாருங்க, அந்த நிறைவு அவங்களை விட்டு போனதுனால தான் அவங்க என்ன செய்தார்கள்? தோட்டத்துக்குள்ளே வெளியே கடந்து வந்ததை காண முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்களுக்கு ஸ்தோத்திரம் உலகத்துடைய நிறைவு கிடைக்கும் போது தெய்வத்துடைய நிறைவு ஆதாமுக்கு ஏவாளுக்கும் குறைந்து போனதை காண முடிகிறது. இங்கு பார்க்கிறோம், தெய்வம் இந்த முடந்தனுக்கு தெய்வத்துடைய ஒரு நிறைவு இயேசுவின் நாமத்தில் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு ஸ்தோத்திரம் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம தேவாலயத்துக்கு பேதுரு யோவான் போகும்போது இன்றைக்கு ஸ்தோத்திரம் ஒரு பஸ் ஸ்டாண்டிலேயோ ஒரு எந்த இடத்துல ஒரு பிச்சைக்காரனை கொடுத்து திரும்பும்போது இன்னொருத்த வந்து நிற்கிறான். ஸ்தோத்திரம். அப்போது அந்த ஏரியாவில் அந்த பகுதியில் எத்தனை பேர் இருக்கும் பொழுது, ஆனால் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இயேசுவுடைய நாமம் நடக்க முடியாத ஒரு அற்புதத்தை செய்ய ஆரம்பித்தார். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய காரியம், தெய்வத்துடைய அற்புதம் யாருக்கு நடக்கணுமோ அவங்களுக்கு நடந்து தீரும். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நம்ம யோசிக்க மாட்டோம். தெய்வத்துடைய அற்புதங்கள் சபையார்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12வது அதிகாரத்தில் நீங்கள் நான் வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த 12வது அதிகாரத்தில் சபையார்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது சிறைச்சாலை கதவு மூடி இருக்கும் பொழுதும் இயேசுவின் நாமத்தின் மேல் இந்த பேதுருக்கு மேல் இந்த கல்லின் மேல் நான் சபையை கட்டுவேன், பாதாளம் மேற்கொள்வது என்று சொல்லும் பொழுதோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கட்டு இருந்தது. இயேசுவின் நாமத்தை வெளியே வரவிடாதபடி ஒரு கட்டு காணது. ஆனால் இவர்கள் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய தூதன் என்ன செய்தார்? அவரை தட்டி எழுப்புதார். எலும்பு எலும்பு. ஸ்தோத்திரம். பாருங்க, தெய்வத்துடைய அற்புதம் அந்த சிறைச்சாலை கதவுகளை திறந்து தேவனுடைய தூதன் அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த வீட்டுக்கே தேவதூதன் கொண்டு வந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய காரியம், எத்தனை பேர் சிறைச்சாலைக்குள்ளே காணப்பட்டிருந்தாலும் அது ஸ்தோத்திரம், ஆனால் இந்த பேதுருடைய மேலே தெய்வத்துடைய ஒரு அபிஷேகம், தெய்வத்துடைய அந்த அழைப்பு இருந்ததுனால தேவனுடைய தூதன் அங்கே அற்புதம் செய்ததை காண முடிகிறது. நாம் இன்றைக்கு சிந்திக்க வேண்டும், தெய்வத்துடைய அற்புதம். இன்றைக்கு எல்லாரும் அற்புதங்களை தான் விரும்புகிறாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் அற்புதம் நடக்கணும்னா தெய்வத்தோடு கூட தெய்வ சித்தம் உள்ளவர்களுக்கு தேவன் சுத்தமாக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தெய்வத்துடைய அற்புதம் தெய்வம் செய்யணும்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாருங்க, அவர்கள் வனாந்தரத்தில் அவர்கள் 40 வருஷம் தெய்வத்துடைய அற்புதத்தை ருசித்து அறிந்தார்கள். வேதம் என்ன சொல்லுதுன்னா, மோசே ஹோரத் பர்வதத்துக்கு மேல் அவர் இருக்கும்
மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது சொல்கிறார், அவர்கள் பிதாவுக்கு நான் கொடுத்த வாக்தத்தமான கானான் தேசத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காக நான் அவர்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். அதனால் நீ எகிப்தில் போய் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கொண்டு வரும்படிக்கா இயேசுவின் நாமத்திலே அப்போ வாக்குத்தத்தம் உள்ள சந்ததிக்கு எகிப்து தேசத்தில் போனதில் இருந்து அவர்கள் கானான் தேசம் வரது வரைக்கும் அற்புதம் நடந்தது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு எத்தனை பேர் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் ஜெபம் அற்புதத்துக்காக பலர்கிட்டையும் தேடி போகிறோம். ஸ்தோத்திரம். ஒரு அற்புதம் நடக்கணும்னா பலர்கிட்டையும் ஜெபம் பண்ண போகிறோம், பல ரீதியில் போகிறோம். ஆனால் அது இல்லை வேண்டாம் என்று சொல்லலை. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் இந்த வாக்குத்தத்தத்துக்கு பின்பதால் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். இயேசுவின் நாமத்திலே இந்த 40 வருஷமாய் இவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க காரணம், இவங்களுக்கு பின்னாடி ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும் என்று சொன்னால், சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற பேதுருடைய வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தம், இந்த பாதாளம் மேற்கொள்வது, இந்த கல்லின் மேல் நான் சபையை கட்டுவேன், பாதாளம் மேற்கொள்வது எங்கில்லைங்கிற இந்த பேதுரு மேல் ஒரு சபைக்குள்ள ஒரு பவுண்டேஷன் உடைய அஸ்திபாரத்துடைய ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும்போது, வாக்குத்தத்தம் உள்ள சந்ததி சிறைச்சாலைக்குள்ள கடந்தாலும் இயேசுவின் நாமத்தில் பல கட்டுகளுக்குள்ள கிடந்தாலும் சரி, அவர் வாக்குத்தத்தம் உள்ள சந்ததியை தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஸ்தோத்திரம். நீங்கள் அதில் அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது தெரியும். இவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபித்து கூட இவங்களுக்கு என்ன இல்லை, பேதுரு கதவை தட்டும்போது யாருக்கும் நம்பிக்கை இல்லை. ஸ்தோத்திரம். அப்போ ஜெபிக்கிறவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சு. இது எங்கே நடக்கும்? இயேசுவின் நாமத்தில். அப்போது அந்த ரோதைங்கிற ஸ்திரீ இல்லை, உனக்கு ஏதோ ஒன்று உண்டாயிட்டு இல்லை, அவர் பேதுரு வர முடியாது. ஏன்னா சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற மனுஷன் எப்படி வர முடியும்ங்கிற ஜெபிக்கிறவங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இல்லை. அந்த நாட்கள் அப்போஸ்தலர் நடபடிகளில் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய காலகட்டத்தில் 1வது நூற்றாண்டில் பல மிராக்கள் நடக்கிற, அற்புதம் நடக்கிற நாட்களில், ஸ்தோத்திரம், அவன் அந்த நாட்களிலே ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஒரு சந்தேகம் இருக்கும்னு சொன்னால், பிரைஸ் சொல்லோ, இன்றைக்கி நம்ம என்னதான் ஜெபித்தாலும் பல நேரங்கள் நம்முடைய சந்தேகம் மாற மாட்டேங்குது. சந்தேகம் எங்கன்னா, அன்றைக்குள்ள காலத்திலே சந்தேகம் இருக்கிறது போல நமக்கு வாக்குத்தத்தம் இருக்கும் என்று சொன்னால் நாம் சந்தேகப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த வருஷத்தில் தேவன் என்ன நடத்தணுமோ அதை நடத்தியே தீருவார். பிரைஸ் சொல்லோ. வெறும் விசுவசிக்கிறீங்க. நம்முடைய கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்யணும்னா நாம் தெய்வத்துடைய ஒரு சந்ததியாக இருப்போம் என்று சொன்னால், நாம் தெய்வத்துடைய ஒரு பிள்ளையாக இருப்போம் என்று சொன்னால் கண்டிப்பாக நமக்கு அற்புதம் செய்து தீருவார். பிரைஸ் தி லார்ட். அப்போது அற்புதத்தை யாருக்கு செய்தார்னா, அவர் ஏதோ பைபிள் சொல்லுகிறது, அவர் பல அற்புதங்களை அவர் செய்தாலும் ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லப்படாத ஒரு அற்புதத்தையும் இயேசு செய்யவில்லை. ஸ்தோத்திரம். அப்போ இயேசு என்ன அற்புதங்களை செய்ய வேண்டுமோ, என்ன அதிசயங்களை செய்ய வேண்டுமோ, அது தேவன் முன்குறித்து வைத்தது தான் அவர் அற்புதங்களை செய்தார் என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2021 தெய்வத்துடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு என்னது இருக்குதோ அதில் தெய்வமே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ அற்புதங்கள் இப்போ பாருங்க, நீங்கள் ஸ்தோத்திரம், நம்முடைய அப்போஸ்தலர் நடபடிகள் யோவான் 11வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் ஒரு தெளிவாக சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். யாருன்னா, லாசரு எழும்பென்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, லாசருடைய கல்லறைக்குள்ளே இருக்கும் பொழுது அவரால் யாரும் ஒன்று செய்ய முடியாது. ஏன்னா அவர்கள் எல்லாம் அவருடைய இதுபடி கல்லை பரட்டி வைத்துக்கிட்டாங்க. இனி கண்டிப்பாக யாரும் எழும்ப முடியாது, லாசர் எழும்ப முடியாதுன்னு ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் அது நீர் இருந்து என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான்னு அவர் மார்த்தாலும் மரியாதுன்னு சொல்லதை நம்ம காண முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என் இயேசு சொல்லுகிறார், இல்லை அவர் மரிக்கவில்லை, அவர் தூங்கி கொண்டு இருக்கிறார். ஏன்னா ஒரு பணிவிட செய்த அவருக்கு இயேசுவுக்கு பணிவிட செய்த லாசருக்கு தெய்வத்துடைய அற்புதம் நடக்கணும்னுங்கிற ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும் என்று சொன்னால் அது
யாரால் எந்த ரோமருடைய ஸ்தோத்திர யூதனுடைய ஒரு கல்ச்சர் பிரகாரம் எந்த கல்லை புரட்டி வைத்திருந்தாலும் சரி, எவ்வளவு யாராலும் முடியாதது இருந்தாலும் சரி, நாற்றம் அடித்து இருந்தாலும் சரி, தெய்வத்துடைய அற்புதம் கண்டிப்பாக அந்த சரீரத்து மேலே நடக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு தெய்வத்துடைய அற்புதம் உங்களை பேர் சொல்லி அழைத்தது உண்மை என்று சொன்னார். நம்மளை தாயின் கருவிலை உருவாகுவதற்கு முன்பதாய் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டது உண்மை என்று சொன்னார். அந்த இயேசுவின் நாமத்தில் நமக்கும் அற்புதங்களை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஸ்தோத்திரம். நம்ம லூக்காவில் 13வது அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஸ்தோத்திரம், அங்கே பார்க்கிறோம் அந்த நிமிர விடாதபடி அந்த கூனியாக இருந்த அந்த அம்மா தேவாலயத்துக்குள்ளே பல நாட்கள் போய் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்திருக்கு. ஆனால் அந்த அம்மாவுக்குள்ளே பலவீனப்படுத்த அந்த கூனி நிமிர விடாதபடி காணப்பட்ட அந்த ஆவி இயேசுவின் நாமத்தில் இயேசு போய் அங்கே என்ன செய்தார்? அங்கே ஒரு அற்புதத்தை செய்ய காண்கிறோம். அப்போ தெய்வத்துடைய அற்புதம் 18 வருஷமாக அந்த தாயார் தேவாலயத்துக்குள்ளே கிடக்கும் பொழுதும், அந்த தாயார் தேவாலயத்துக்குள்ளே இருந்த பல நாட்கள் ஜெபித்தும் அவங்க நினைச்சது, சோத்திரம், இது வரைக்கும் இது என்னை விட்டு மாறாது, இது எனக்குள்ள இருந்து ஒரு மாற்றம் கிடைக்காது, எனக்குள்ள இதில் எங்கிருந்து மாற்றம் கிடைக்கும்? ஏன்னா நான் வாழ்ந்த நாள் முழுவதும் இதே நிமிர விடாதபடி நான் பிறந்ததிலிருந்து இதே அனுபவத்தில் நான் இருக்கிறேன், எனக்கு கிடைக்காது என்று சொல்லும் பொழுதும் வாக்குத்தத்தமுள்ள தெய்வம், பிரைஸ் தி லார்ட், அற்புதம், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட அற்புதம் செய்ய நிறைவேறக்கூடிய வாக்குத்தத்தமான தெய்வம் அந்த தேவாலயத்துக்குள்ளே கடந்து வந்தபோது இந்த ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தின் மேல் தெய்வம் செய்தார் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் விசுவசிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலையும் என் தெய்வத்துடைய கரம் வெளிப்பட வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தின் மேல். ஹல்லேலூயா. நாம் விசுவசிக்கும் பொழுது தெய்வத்துடைய மகத்துவம் நமக்கு கண்டிப்பாக வெளிப்படும். இயேசுவி நாம் எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்துடைய அற்புதம் கண்டிப்பாக என் மேலே வாக்குத்தத்தம் இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக நடக்கேன்னா, இந்த நிமிர விடாதபடி காணப்பட்ட இந்த ஸ்தோத்திரம் இந்த தாயாருக்குள்ள தெய்வத்துடைய அற்புதம் முன்கூட்டியே வெளிப்படணும் என்று தெய்வ சித்தம் இருக்கும் என்று சொன்னால், இந்த நாளில் தெய்வத்துடைய கரம் உங்கள் மேலே இயேசுவின் நாமத்தில் தெய்வத்துடைய அற்புத கரம் வெளிப்படும் என்று நாம் விசுவசிக்கணும். அல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம், பிரைஸ் தி லார்ட், இந்த ஸ்தோத்திரம் யோவானில் வாசிக்கும் பொழுது பெதஸ்தா குளத்தின் அருகில் 38 வருஷம் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் அந்த தண்ணீர் அந்த குளம் கலக்கப்படும் போது என்னால் என்ன செய்ய முடியலை, போக முடியலை. ஏன்னா என்னை கொண்டு போவதுக்கு யாரும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, ஸ்தோத்திரம், நான் போவதுக்கு முன்னாடி எனக்கு முந்தி ஒருத்தாயில் இறங்கி அற்புதம் நடக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 38 வருஷமாக அவன் போராடிக்கிட்டே இருக்கிறான். அவன் 38 வருஷமாக ஒவ்வொரு வருஷமும் போராடி 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 சோர்ந்து போகும்போது தான் ஏசு அவனிடத்தில் போகிறார். ஸ்தோத்திரம். அவனுடைய அங்கலாய்ப்பையும் வேதனையும் இயேசு பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம இது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். இந்த அங்கலாய்ப்பும் வேதனையும் இயேசு பார்த்து என்ன சொல்றாருன்னா, ஸ்தோத்திரம், எலும்பின்னு போ, ஸ்தோத்திரம், படுக்கை எடுத்துக்கிட்டு எலும்பி நட. நீ இவ்வளவு நாளும் இந்த பெதஸ்தா குளத்தின் அருகில் கிடந்து வேதனைப்பட்டு 38 வருஷமாக நீ உன்னுடைய ஏக்கத்தை இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு நீ ஒரு சந்தோஷத்தோடு உன் படுக்கை எடுத்துக்கிட்டு என்ன இந்த பெதஸ்தா குளத்தின் அருகில் நீ எட்டி பார்க்காதபடி ஒரு சந்தோஷத்தோடு கூட கடந்து போய் இயேசுவின் நாமத்தின் மேல். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஸ்தோத்திரம், நம்ம சில நிமிர விடாதபடி உடவன ரீகவன சந்தலவலவல பல வருஷமாய் ஸ்தோத்திரம் நம்ம நினைக்கிறோம் நம்முடைய குடும்பத்தில் நம்ம முன்னேற விடாதபடி நம்முடைய வாழ்க்கையை சத்ரு இந்த விதத்தில் போராடும் பொழுது கூட நம்ம யோசிப்போம், இல்லை ஸ்தோத்திரம், இதுதான் உங்களுடைய வாழ்க்கை இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு கிரியை செய்கிற சத்ரு குடும்பத்தை நிமிர விடாதபடி, தலைமுறைகளை நிமிர விடாதபடி இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் சத்ரு போராடுகிற போராட்டத்தை இயேசுவின் நாமத்தில் நிமிர விடாதபடி உள்ள பிஸ்னஸில் நிமிர விடாதபடி உள்ள போராட்டத்தை
இயேசுவின் நாமத்தில் வாக்குத்தத்தம் உள்ள சந்ததியே, ஆண்டவர் இந்த இயேசுவின் வேளையில் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் இப்போது எனக்கு அற்புதம் நடக்கும் என்று விசுவசிங்க. ஏன்னா நம்முடைய தேவன் அற்புதத்தின் தேவனாய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில் இங்கே நிமிர விடாதபடி உள்ள ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொன்னார். இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காண்கிற ஒரு நேரமாக இதை வைத்திருக்கிறார். 40 வருஷம் ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தம் உள்ள சந்ததிக்கு அற்புதம் நடந்தது என்று சொன்னார். இந்த நாளில் தேவனுடைய பிள்ளை இயேசுவின் நாமத்தினால உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தெய்வத்துடைய அற்புதம் நடக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தெய்வத்துடைய அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இயேசுவின் நாமத்தில் அவர்கள் சொல்லுவார் எலும்பின் நட. இயேசுவின் நாமத்தில் சில நம்முடைய வீடுகளில் அறிக்கை பண்ண மாட்டோம். ஏன்னா நம்முடைய வாயில் புறப்படுகிற வார்த்தையில் தான் ஜீவன் இருக்குது. நம்முடைய வாயில் புறப்படுகிற வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்குது. இயேசுவின் நாமத்தில் இந்த வல்லமையும் ஜீவனும் நம்முடைய நாவிலிருந்து புறப்படுது என்கிற ஒரு விசுவாசம் இன்றைக்கு நமக்கு வேணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாமத்தில் நீங்கள் அறிக்கை பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை, அற்புதங்களை நீங்கள் காண முடியும். இயேசுவின் நாமத்துமே இப்போ சபையார்கள் அங்கே ஒருமனப்பட்டு அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரத்தில் அவங்க ஜெபம் பண்ணும் பொழுது தேவனுடைய தூதன் அவனை எழுப்பினது என்று சொன்னார். பாருங்க, ஸ்தோத்திரம். சிறைச்சாலைக்கு முன்பதாய் பல காவலாளி பல ரீதியில் அவங்க சிறைச்சாலைக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் என்று சொன்னார். அந்த பாதுகாப்பை மீறி இயேசுவின் நாமத்தில் ஒரு வாக்கு தத்தம் உள்ள ஒரு பேதுருவை தேவனுடைய தூதன் விடுவித்து கொண்டு வரும் என்று சொன்னார். இன்றைக்கு பல ரீதியில் உங்களுக்கு எந்த விதங்களிலும் உங்களை முன்னேறி வரவிடாதபடி உள்ள இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் இருக்கும் என்று சொன்னார். இயேசுவின் நாமத்தின் மேல் அன்றைக்கு அற்புதம் செய்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு உங்களுடைய வாக்கு தத்தம் இருக்கும் என்று சொன்னார். ரீபால சந்தல வலவல ரீபாவா. அருமையான தேவனுடைய பிள்ளை, வாக்கு தத்தம் உள்ள சந்ததிக்கு இன்றைக்கு தேவனே இயேசுவின் நாமத்துமே சத்துருடைய கட்டுகள், ஓ வியாதியில் கிடப்பீங்கன்னு சொன்னா, ஓ வியாதியில் இந்த வியாதி என்னால் யாராலையும் இந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்காது, பல இடத்துக்கு போயிட்டு ஒரு அற்புதம் நடக்கலண்டு இயேசுவின் நாமத்தில் போராட்டத்தோடு வேதனையோடு கூட இருக்கிற தேவனுடைய பிள்ளையை இயேசுவின் நாமத்துமே தெய்வத்துடைய அற்புத கரம் இப்போது வெளிப்படுது. இயேசுவின் நாமத்துமே, இயேசுவின் நாமத்துமே, இயேசுவின் நாமத்தில் என் ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கையில முன்னேற விடாதபடி உள்ள கட்டுகள் வந்து இயேசுவின் நாமத்தில் தேவன் உடைத்து மாற்றுகிறார். அற்புதம் இப்போது நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால. அப்போ வாக்குத்தத்தம் உள்ள சந்ததி சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டது என்று சொன்னார். வாக்குத்தத்தம் உள்ள நீங்களும் நானும் கண்டிப்பாக இந்த நாட்கள் அவருடைய சிறைச்சாலையுடைய கட்டுகள் பட்டிருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான கட்டுகளுக்குள்ள இருக்கிறோம் என்று சொன்னார். இந்த 2021 தெய்வத்துடைய அற்புத கரம் இந்த பிப்ரவரி மாதத்தில் தேவ சித்தமானதை நமக்கு நிறைவேற்ற போகிறார். இயேசுவின் நாமத்துமே. ஹல்லேலூயா. விசுவசிங்க, விசுவசிங்க, விசுவசிங்க. இயேசுவின் நாமத்துமே. நான் கடந்த நாட்களில் ஸ்தோத்திரம் விசுவாசித்தேன். என்னுடைய வாக்கு தத்தங்கள் எனக்கு கடந்த ஜனவரி இல்லை கண்ணீரோடு கூட விதப்பேன், நீ கம்பீரமாய் அறுப்பேன்னு சொல்லுகிற வாக்கு தத்தம் பிரைஸலோ எனக்கு நடந்து முடிந்தது. பிரைஸலோ ஒரு டிசம்பர் 15 தான் எனக்கு ஒரு மாற்றம் கிடைச்சு. அது வரைக்கும் பலவித போராட்டங்கள். ஆனால் அந்த வருஷம் முடியதுக்கு முன்னாடி அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற ஆரம்பித்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த 2021க்குள் கடந்து வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தெய்வத்துடைய அற்புதங்களை நாம் இந்த வருஷம் காண்கிற வருஷமாக இருக்கிறோம். கர்த்தர் கண்டிப்பாகவே நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். 38 வருஷமாக அவன் பெதஸ்தா குளத்தின் அருகில் கிடந்து அவன் எலும்ப
முடியாதபடி காணப்பட்ட கட்டுகளிலிருந்து ஒரு பெந்தன கட்டுகளுக்குள்ளே இருக்கிற இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல வருடங்களாய், பல மாதங்களாய், பல ஆண்டுகளாய் நம்முடைய வாழ்க்கையில் சில கட்டுகள் நமக்குள்ளே காணப்படும் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தில் நம்மளும் பார்க்கிறோம். நமக்கு பின்னாடி வந்தவங்க இல்லை நமக்கு பின்னாடி வரவங்க உயர்ந்து போகும் பொழுதும், நம்முடைய தலைமுறைகளுக்கு ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கும் பொழுதும், இயேசுவின் நாமத்தில் வேண்ட விதமாக நம்முடைய ஊழியத்தில் முன்னேற விடாதபடி பல ஆண்டுகளாய் ஊழியத்தில் பலவித கட்டுகள் காணப்படும் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தில் பொருளாதாரத்தில் வேண்ட ரீதியில் நம்முடைய குடும்பங்கள் முன்னேற முடியாதபடி உள்ள பல கட்டுகள் நமக்குள்ள காணும் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தில் கட்டுகளை உடைத்து மாற்றுகிற தெய்வம். இயேசுவின் நாமத்தில் எவைகளை கட்டுவீரோ அது பரலோகத்தில் கட்டப்படும், எவைகளை கட்டவிழ்க்கப்படுமோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தின் மேல் அந்த அதிகாரத்தோடு கூட சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் கட்டுகளை தேவன் உடைத்து மாற்ற வல்லவராயிருக்கிறார். இயேசுவின் நாமத்தின் மேல் ஹல்லேலூயா விசுவாசிக்க வேண்டும். தெய்வத்துடைய மகிமை நீங்க காண முடியும். நீங்க விசுவாசித்தா தேவ சித்தத்தை காண முடியும். எல்லா நம் கண்களை மூடி நாம் செபிப்போமா. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தேவாலயத்துக்கு முன்பதாக கிடந்த அந்த முண்டந்தனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தெய்வத்துடைய அற்புதம் நடந்தது சொன்னா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் 18 வருஷமா ஆண்டவரே அந்த கூனி நிமிர விடாதபடி காணப்பட்டதில் தெய்வத்துடைய அற்புதம் நடந்தது என்று சொன்னார். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே பெதஸ்தா குளத்தில் கிடந்த 38 வருஷமாய் கிடந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது என்று சொன்னார். இந்த நாளில் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தின் மேல் ஆண்டவரே இந்த நாட்களில் குடும்பத்தில் இருக்கிற பந்தனங்கள் இயேசுவின் நாமத்துடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, பொருளாதாரம் மண்டலத்துடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக ஒப்பு கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் அறிக்கை பண்ணுங்க. ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. இப்போது இயேசுவின் நாமத்தில் பல வருடங்களா வியாதியில பட்டிருக்கிறீங்களா, வியாதியுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. கடபாரத்துடைய கட்டுகள் இருக்குதா, இயேசுவின் நாமத்தின் மேல் அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. இப்போது அவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தின் மேல் ஆண்டவரே. பிசினஸ்ல ஒரு ஆண்டவரே பலவித கட்டுகள் காணப்படும். வியாபாரத்துடைய கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படுவதாக. சத்துரு கொண்டு வந்திருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தின் மேல் அவிழ்க்கப்படுவதாக. ரீபாலா சந்தலவ பந்தனங்கள் இயேசுவின் நாமத்தின் மேல் இப்போது உடைய பிள்ளைகளுக்கு விரோதமா ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற விடாதபடியுடைய கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படுவதாக. ஜென்ம சரீரம் ஆவின் சரீரத்துக்கு விரோதமா ஜென்ம சரீரத்தில் பலவித போராட்டங்கள் இருக்கிற இயேசுவின் நாமத்தினால பல வருடங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற விடாதபடிய கட்டுகள் இப்போது இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இப்போது ஒரு அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் விட்டு கொடுங்க. தெய்வத்துடைய அற்புத கரை வெளிப்படும்படியா, தலைமுறைகளுக்கு அற்புதம் நடக்கும்படியா, வியாதியுடைய கட்டுகள் அற்புதம் நடக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் திருமணத்துக்கு முன்பு தடைகளை கர்த்தர் உடைத்து மாற்றினதுக்கா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க விடாதபடி, தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் நிற்க விடாதபடி, தெய்வத்துடைய அற்புதங்களை காண விடாதபடி உள்ள தடைகளுடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைத்தருகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எலும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் அலங்கார வஸ்திரத்தை உடுத்துக்கொள் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இன்னைக்கு எந்த ரீதியில் அவனுடைய கட்டுகளும் ஆண்டவரே இந்த 2020 வரையும் ஆண்டவரே அவனுடைய வாழ்க்கையில் பலவித கட்டுகளோடு கூட காணப்பட்டவர்கள் ஆண்டவரே அந்த கட்டுகள் தேவன் விடுவித்த ஆண்டவரே. வல்லமை தரித்து கொண்ட ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்துக்காக நிற்கத்தக்கதாக இயேசுவின் நாமத்தினால பவுல் சொல்றார், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினா ஆண்டவரே இந்த நாட்களில் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு சொன்னது போல ஆண்டவரே ஒரு பலன் இப்போது உங்கள் மேல கடந்து வருவதாக. கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. தெய்வத்துடைய அற்புத கரம் உடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் வெளிப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போன பிள்ளைகளை
பிள்ளைகளை தட்டி எழுப்பினதுக்காக நன்றி ஆண்டவரே. வாக்குத்தத்தம் உள்ள பிள்ளைகளை தேவன் தட்டி எழுப்பினதுக்காக நன்றி ஆண்டவரே. வாக்குத்தத்தம் உள்ள பிள்ளைகளை தேவன் மறுபடியும் திரும்பி ஆண்டவரே தெய்வ மகிமை காண கர்த்தர் உதவி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்து மேல் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையில் தேவன் உங்களோட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோட விடுவிப்பார். ஆமென்.